வணக்கம் ரீதி. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டுக்கு தொடர்ந்து இன்று காலை 6 மணி முதல் வரும் 4ஆம் தேதி இரவு 12 மணி வரை 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்போது வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் கோயிலும் அதன் அருகே சிக்கந்தர் தர்காவும் உள்ளது. இது இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் சில தினங்களுக்கு முன்பாக கஸ்தூரி கொடுப்பதற்காக கோயில்பட்டி மயிலும் செய்த காதர் பாஷா என்பவர் ஆட்டுடன் வந்ததை அடுத்து தொடர்ந்து இந்து அமைப்பினருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களிடையே கருத்து வேறுபாடு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து இரு தரப்பினிடையே மாறி மாறி அந்த கோயில் முன்பாகவும் அந்த இடங்கள் திருப்பரங்குன்றம் பகுதியிலும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மலைக்கு செல்லும் பழனியாண்டவர் கோவிலில் போலீசார் தீவிர சோதனை செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 21ஆம் தேதி ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆய்வு செய்து அங்கிடையே அசைவ உணவு சாப்பிட்டதாக ஒரு பரபரப்பான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த அசைவ உணவு சாப்பிட்ட மலை மீது கோவில் தரிசிக்கக்கூடிய மலை மீது எம்பி அதாவது நவாஸ்கனி அசைவ உணவு சாப்பிட்டார் என்ற ஒரு பரபரப்பான செய்தி ஒரு பரவ தொடங்கியது. இதனிடையே இரு சமூகத்தினர் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில் தனித்தனியாக வழக்கம் தொடர்ந்து இதை தொடர்ந்து மலைக்கு மேல் செல்ல இரு சமூகத்தை தடை விதிப்பாக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 4ஆம் தேதி இந்து முன்னணி சார்பாகவும் திருப்பரங்குன்றம் மலை மீது மலையை காப்போம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு நாளை தினம் அதாவது நாளை 4ஆம் தேதி போராட்டத்திற்கு அநேக மக்கள் கூடுவர் என்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை கிட்டத்தட்ட அதிகாலை 2 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பத்திரிகை செய்தியில் மதுரை மாவட்டத்தில் 163 BNSS என்ற ஒரு தடை உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார். இது ஏனென்றால் 163 BNSS என்ற தடை உத்தரவானது அதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவு ஏற்படுத்தும் சூழ்நிலையில் குறிப்பிட்ட இடங்களில் 5 நபர்கள் மேல் கூடக்கூடாது மற்றும் ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்ற அந்த உத்தரவை அடங்கும். இந்த உத்தரவை அதிகாலை முதல் 6 மணி முதல் நாளை இரவு 12 மணி வரை மாவட்ட ஆட்சி 2 தினங்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது தொடர்ந்து அந்த பகுதியில் அதாவது குறிப்பிட்ட இந்த போராட்டங்களுக்கு யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த இரு சமூகத்தின் ஏற்படும் பல்வேறு பிரச்சனை காரணமாக தொடர்ந்து இங்கு ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அபாயங்களை ஏற்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த 163 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை தரப்பினும் இது போன்ற போராட்டத்திற்கு நாளை பொதுமக்களோ மற்றும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் யாரும் பங்கேற்க கூடாது என்றும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.